இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா புத்தகம் 54 அதிகாரம் 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறாராம். தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நம்ம மேலே மனமிறங்கி சொல்லுகிற ஒரு காரியம், இந்த மாதம் முழுவதும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினால் உங்களை நடத்துவார். எப்படி 10 மாதங்களாக எதற்கெல்லாம் ஜெபித்தீர்களோ பாதுகாத்து வந்தார், இந்த 11வது மாதத்திலும் கர்த்தருடைய கிருபையினால் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்தில் ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உனக்கு புதிதாக இருக்கும். கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்களாய் நீங்கள் வாழும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீ நாட்டப்பட்டவளாயிருக்கிறாய். உன் திராட்சை ரசத்தை நீ தோட்டத்தை நாட்டி உன்னுடைய திராட்சை ரசத்தை நீ குடித்து நீ திருப்தியாய் சாப்பிட்டு வளருவாய் என்று சொல்லி கர்த்தர் உங்களை இந்த நாளில் வாழ்த்துகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. உங்களுக்கு விரோதமாக பேசப்படுகிற எந்த நாமும் எழும்பாமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இது கர்த்தரே உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை உச்சிதமான கோதுமை போல் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் ஒரு உச்சிதமான மாதமாய், இந்த மாதம் கர்த்தருடைய மாதமாய் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் அதை விசுவாசிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் நாட்டின திராட்சை தோட்டம், நீங்கள் கர்த்தர் நாட்டப்பட்ட நீங்கள் திராட்சை தோட்டமாக இருக்கிறீங்க. ஸோ உங்களிலிருந்து கனிகள் புறப்படும். அதாவது உன் பிள்ளைகள், உன் குடும்பம் அதனுடைய சமாதானத்தை நீ பார்ப்பாய் என்று தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல், அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு பிரியாமல் இருக்கும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.